நேத்தெல்லாம் தேடிட்டே இருந்தோம். ஏதாவது வந்துருச்சாக்கா? லேட் ஆகி போச்சு. நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். சின்ன பிள்ளை வீட்டுக்கு போயிட்டா. நாங்க அவ்வளோ நேரம் எங்க பார்த்து கிடைக்கவே இல்லக்கா. வந்துருச்சா இல்லையா இப்போ? ஆமாப்பா, எங்கிருந்து வந்தது? இன்னைக்கு கண்ணுக்குட்டியும் காணோம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேற்று பசுமாட்டை காணோம், இன்னைக்கு கண்ணுக்குட்டியும் காணோம். என்ன காளிமக்கா சொல்றீங்க? கண்ணுக்குட்டியை காணோமா? அதாங்க. ஏன் காளிமக்கா என்ன புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? மாட்டை காணோங்கிறீங்க, ஆட்டுக்குட்டி காணோங்கிறாங்க. நீங்க என்னடா இப்ப கண்ணுக்குட்டி காணோங்கிறீங்க? நீங்க என்னக்கா பொசுக்கு நிறைய ஆட்டுக்குட்டி காணோன்னு சொல்றீங்க? ஆனா ஆமா, இப்ப சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பிள்ளை சொல்லிட்டு போனா. அந்த கருப்பாயி கிளவி இருக்குதுல்ல, அதோட ஆடை ரெண்டு காணோன்னு சொல்லி காலையில இருந்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குதாம வீட்டுக்கிட்ட. அங்க போச்சா இங்க போச்சான்ட்டு அதான் சொல்லிட்டு போனா. அதான் இப்ப என்னடா நீ என்னடா மாட்டை காணோங்கிற, காளிமக்கா வந்து கண்ணுக்குட்டியும் காணோங்கிறாங்க. என்ன ஒரு ஆடு மாடுங்களா காணாம போயிட்டு இருக்குது? அப்படியா? எனக்கு தெரியாதே கருப்பாய் கிழவியோட ஆடு காணாம போனதல்ல. என்னமா சின்ன பிள்ளை தான் சொல்லிட்டு போனா. அட என்ன எல்லாரும் இங்கே தான் நிற்கிறாங்களா? குந்தாணி நீ இங்கே தான் இருக்கியாடி? அதான் அவளே வரா. ஏண்டி உன்னை தேடி உங்கள் வீட்டுக்கு போனால் நீ இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற? ஆமா, வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்றது, அதனால அப்பளவே வெளியே வந்துட்டா. என்னடி இந்த அக்கா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, கருப்பாய் கிழவியோட ஆட்டையை காணுமாமா? நெசமாவா? ஆமாம் ஆமாம், ஆட்டுக்குட்டி காணுதா. கிளவி காலையிலேயே கையா மையான்னு கத்தி கிடந்தது. நானே அந்த கிளவி சத்தத்தில் தான் தூங்கி எந்திரிச்சேன்னு பார்த்துக்கவே. அந்த கத்திட்டு இருந்தது ஆட்டை காணான்ட்டு. அதுக்கப்புறம் தான் நானே எங்கள் அண்ணியோட மாடை கூட காணோன்னு சொல்லிட்டு இருந்தேன். கிளவி அதுக்கு இதுக்கு அலமோதி தேடி பார்க்குது. இன்னும் கண்டுபிடிக்கல. இன்னும் கிடைக்கவும் இல்லை. அந்த ஆடு எங்கே போச்சுன்னு தெரியல. அடியே சின்ன புள்ள, அவங்க ஆடு போனது இருக்கட்டும், நம்ம கண்ணுக்குட்டி வேற ஒன்று காணடி. என்ன நீ சொல்றீங்க? கண்ணுக்குட்டி காணுமா? அதான் ஆமா சின்ன புள்ள, நேற்று மேல மாடுகளை எல்லாம் கட்டி வச்சுட்டு சரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு தான் போய் படுத்தேன். அப்புறம் பார்த்தா சரி நம்ம கண்ணுக்குட்டி அவன் அவுத்து போய் எங்கேயாச்சும் அங்கே மரத்துக்கிட்ட ஏதாவது கட்டி வச்சிருப்பான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. கேட்டா அவன் அவுத்துட்டு போகவே இல்லை. அவன் எந்திரிக்கிறப்போ கண்ணுக்குட்டி இல்லைன்னு சொல்கிறான். இப்போ என்னதான் பண்ணுறது? சரி காலையிலே ஒன்று பேசி இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரி முதல்ல பால் கறந்து ஊற்றிட்டு வந்துடலான்ட்டு அந்த வேலையை பார்க்க போயிட்டேன். இப்போ மாட்டோட சேர்த்து கண்ணுக்குட்டி காணண்டி சின்ன பிள்ளை. இப்போ என்னதான் பண்ணுறது? உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னால் அவர் எந்த ஒரு யோசனையும் சொல்லாமல் அவர் வாட்டுக்கு போகிறாரு வர்றாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கே போய் காட்டுறதுன்னே தெரியலடி. என்ன இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது? எப்பவும் நம்ம ஊருக்குள்ள இப்படியெல்லாம் நடக்காதே. சரி சரி அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இது என்னன்னு பார்க்குறேன். ஆமா, இவ அப்படியே பார்த்துட்டு தான் மறு வேலை பாப்பா. போ, சோத்த பார்த்தது புத்தி மாறிடு உனக்கு. உன்னை நம்பி என்ன பிரயோஜனம்? நேற்று இப்படி தான் சொல்லிட்டு போனேன். கடைசி வரைக்கும் மாட்டி காப்பாற்றி கொண்டு வரல. இப்போ கண்ணுக்குட்டி காணா. உன்னை நம்பி என்ன பண்ணுறது? பேசாம நான் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் புகார் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறீங்களா? ஐயோ என்ன நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்க்கலாம் இருங்க. அது நேற்று எனக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டு அதனால தான் தேட முடியல. இன்னைக்கு எப்படியாவது தேடி பிடிக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே போய் எதுக்கு அலையிறீங்க? அவங்களுக்கு இருக்கிற வேலை பத்தாதா? மாட்டுக்கானான்னு வேற போய் நம்ம சொல்லிட்டு போகணுமா? வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு. இப்படி அன்னாடு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராத்திரி நிம்மதியெல்லாம் தூங்க முடியுமாடி? உருக்குன்னு வெடிஞ்சா எந்த மாடு போகுமா எந்த ஆடு போகுமான்னு கவலைப்பட்டுட்டு தூங்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். இல்லாட்டி ஆடு மாடுகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்க முடியும்? கொட்டகையில் தான் கட்டி வைக்க முடியும். காவல் கால் போட்டு கூட இந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? அண்ணி இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அண்ணி. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போக ரிலாக்ஸாக உட்காருங்க. நான் இன்னைக்கு கண்டுபிடிக்காம வீட்டுக்கே போகவே மாட்டேன். சரியா? எதையாவது ஒன்று பண்ணி என்னாச்சுன்னாச்சு தெரிஞ்சுக்கணும்ல. இப்படியே விட்டா இது சரிப்பட்டு வராத நீ. ஆமா சின்னப்புலா, கரெக்டா சொன்னடி. நம்ம ஊருக்குள்ள இருக்கிறப்போ நம்மள மீறி இப்படி நடக்குதுன்னா அப்புறம் நமக்கு தெரியாம என்னமோ நடந்துட்டு இருக்குது சின்னப்புலா. இதை நம்ம எப்படியே கண்டுபிடிச்சே ஆகணும். இதை சும்மா விடவே கூடாது சின்னப்புலா, சும்மா விடவே கூடாது. உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லு சின்னப்புலா, நான் இருக்கிறேன். சரிடி நீ இருப்படி, எனக்கு தெரியும். இந்த வீர வசனத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. பாருங்கடி, சும்மா சுத்துற நேரம் அதையாச்சும் எங்கேயாச்சும் கண்ணில் விடுதா என்னன்னு பாருங்க. நான் வீட்டுக்கு போறேன். சரியா? மலரே, நீ என்ன வீட்டுக்கு போறியா வரையா? வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. பிள்ளைங்களும் எல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்க. சரி அப்படியே சீதாக்கா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்ட்டு தான் வந்தேன். நீங்க வரீங்களா வீட்டுக்கு போறீங்களா? சீத்த நேரம் வாங்க உட்காந்துட்டு போகலாம். எனக்கு உட்காரன்னு தான் இருக்குது. எந்த வேலையும் ஓடவும் மாட்டேங்குது. இந்த மாட்டை கண்ணில் பார்க்குற வரைக்கும் எனக்கும் ஒரு இது தோண மாட்டேங்குது. அந்த பையனை சார் தோட்டத்தில் கூட்டிகிட்டு போக வேண்டாம், வீட்டில் புல்லெடுத்து போடு தண்ணி கட்டின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல. பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டா, அவரும் இல்லைதா. பையனும் மருமகளும் வேலைக்கு போயிட்டாங்க. சரி வா, நானும் சித்த நேரம் உட்காந்துட்டு போகிறேன். அப்புறம் சரி வாங்க, வீட்டுக்கு போய் இதே யோசனையிலே இருப்பீங்க. சித்த நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போவீங்களாம்மா? வாங்க. சரிடி, நீங்கள் போய் ஏதாவது தேடி பார்த்துட்டு வாங்க. நான் சீதா வீட்டில் இருக்கிறேன். சரிங்க அண்ணி. சரி வா மலர், நம்ம போகலாம். என்ன சின்ன புள்ளா, இப்போ என்ன பண்ணுறது? உன்னோட பிளான் என்ன சொல்லு. என்னோட பிளானா? முதல்ல போய் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். வா. வண்ணி சொன்னா சரியா போச்சுடி சின்ன புள்ளா. இப்பதானடி சொல்லிட்டு போனாங்க, சோத்த பார்த்தோன்ற புத்தி மாறி போயிரு சின்ன புள்ளான்னு. கரெக்டா பதிஞ்சு வச்சிருக்காங்கடி மண்ணிய. அவங்க இப்படி போனதுன்னு இப்போ சாப்பிடலாங்கிற. ஏய் சரியா சாப்பிடவே இல்லடி. காலையில் அந்த கிளவி குழம்பெல்லாம் நான் எதுவுமே சாப்பிடல. இன்னும் வயிறு பசிக்குள்ள. நீ குந்தாணி நீ சாப்பிட்டியா? நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தாண்டி வந்தேன். நீ சாப்பிட்டுட்டு வந்த, நான் இன்னும் ஒன்றுமே சாப்பிடல. எங்கள் அத்தா ஒரு காப்பி தான் வச்சு கொடுத்தாங்க. அதில் ஒரு 4 பிரெட் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன்.
அப்புறம் வேற ஒன்றுமே இன்னும் சாப்பிடலடி. கூட 2 தோசை மட்டும் சாப்பிட்டேன். அது எப்படிடி பத்தும்? வா கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் தாடலாம். வா எங்கள் வீட்டுக்கே போய் சாப்பிடலாம். இந்நேரத்துக்கு எங்கள் அத்தையெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாட போகலாம். தெம்பு வேண்டாமா நடக்கிறதுக்கு? நேற்றெல்லாம் பட்னியாக தானே தேடிட்டு கிடந்தோம். வா வா அதனால முதல்ல போய் சாப்பிட்டுருணும் ஃபஸ்ட்டு. அதுதான் முதல் பிளான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பண்ணலாம். வா. ஐயோ நான் வரல சின்ன புள்ள உங்க வீட்டுக்கு. நீயே போய் சாப்பிட்டுட்டு வா. நான் வேணா அந்த வர வரைக்கும் மரத்தடியா வேணும் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஏண்டி அப்படி சொல்கிற? வாடி எங்கள் அத்தை சூப்பராக தான் சமையலெல்லாம் பண்ணியிருப்பாங்க. வந்து நீயும் கொஞ்சம் சாப்பிடுவா. அதெல்லாம் இருக்கட்டும். சூப்பரா பண்ணா நீயே போய் சூப்பரா சாப்பிடு. உங்க அத்தை என்னை பார்த்தாங்கன்னா எதையாவது வேலை சொல்லி நம்மள சாவடிப்பாங்க. நம்மளால முடியாதுப்பா சாமி. இத்தனோடு சோத்தை போட்டுட்டு உங்க அத்தை அத்தனை வேலை வாங்கிடுவான். என்னால வரலப்பா. எனக்கு அந்த சோறும் வேண்டாம். நான் அங்கே வந்து அப்படி வேலையும் செய்யல. நான் விஷம் மரத்தையே உட்காந்துருக்கிறேன். நீ போய் தின்னுட்டு வா போ. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு பசிக்கல. தப்பா பேசுற. வாடி அதெல்லாம் எங்கள் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வேலையெல்லாம். வா சாப்பிடுவியம்மா லைட்டா. அடியே பேசாம போயிரு. நைஸ் பிடிக்கிற மாதிரி பேசி என்னைய மனச மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன நடக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிளம்பு கிளம்பு. காத்து வரட்டும். என்ன பேசினாலும் வரவே மாட்டேங்கிற இந்த குந்தாணி. நம்மளை விட நம்ம அத்தையும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறாளே. உண்மையிலேயே இந்த கிழவி வீட்டுக்கு போன வேலை தான் கொடுக்கும். என்ன பண்ணுறது? பேசாமல் புறக்காளி பக்கம் பூந்து சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடலாம். அடியே மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி எனக்கு கேட்குற மாதிரி பேசிட்டு இருக்காத. போ நீ புறக்காளி பக்கம் பூந்து திம்பியோ இல்லை முன்னாடி வழியில் போய் திம்பியோ. தின்னுட்டு வா சீக்கிரமா. சரி நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். உன்ற மாதிரி எல்லாம் ரோசப்பட்டு சாப்பிடாம வந்தேன்னா என்னாலையெல்லாம் பசி தாங்க முடியாது. சரி உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லாட்டி சரி நீ இருக்கிறியாப்போ எவ்வளோ சொன்னாலும் வரவே மாட்டேங்கிறேன். நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். போடி சொல்லிட்டே இருக்காத. போகிறேன். நான் வர வரைக்கும் உனக்கு போர் அடிக்குள்ள. அப்போ என்னடி பண்ணிட்டு இருப்ப? ஒரு கம்பெனிக்காக வச்சு வாடி. நான் கம்பெனிக்கு வரல கும்பனிக்கு வரல. நீ பேசாம கிளம்பு. நான் ஏதாவது யோசனை பண்ணிட்டு வரேன். பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ. அதுவும் சரிதான். சரிடி நல்லா பிளானாக பண்ணி வை. சரி என்னோட முதல் பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரேன். சரி போடி. நானே இங்கே மரத்துக்கடியாவது உட்காந்துட்டு இருப்பேன். சீக்கிரமா வா. ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்காத. போனமா தின்னமா வந்தமான்னு இரு. சரிடி. சரி நம்ம வாங்க மரத்துக்கடியாச்சு நல்லா உட்காரலாம். அவன் வரட்டும். சோத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு காரும் அந்த கிளவி அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய நம்ம தலையில் கட்டிடும். நம்ம மாமியாரை சமாளிச்சுட்டு வெளியே வரதே பெரிய விஷயமா இருக்குது. பத்தாவதுக்கு ஊரில் இருக்கிற மாமியாருங்களையெல்லாம் நம்ம சமாளிக்கணுமா? நமக்கு எதுக்கு இந்த வம்பு? பேசாமல் நம்ம போகாமல் இருக்கிறதா நமக்கு நல்லது. கிளவி வயசானாலும் பரவாயில்ல. சலுப்பு பார்க்காம எல்லாம் 2 பொரியல் அது இதுன்னு நல்ல விதவிதமாக தான் ஆக்குது. சரி நம்ம திங்கறக்காகவே செய்யுது. கிளவியே நல்லா ருசியாக தான் சாப்பிடணும்னு நினைக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் சமைக்குது. சரி நாம் எதுக்கு மெச்சுக்கோணும்? என்னமோ நம்ம பிடிச்ச மாதிரியே சமைக்கிற மாதிரி. என்ன பருப்பு கீரை நம்ம காயை தானே வச்சிருக்குது. அதுக்கு எதுக்கு நம்ம அதை போய் பாராட்டிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சுருக்குது. அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சிருக்குது. எனக்கு இவோ பசியாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் 2 வாய் அள்ளி போட்டுட்டு போகிறோம். நமக்கு தான் ரோசமும் இல்லை ஒன்றும் இல்லையே. என்ன பண்ணுறது? எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தோமா அன்னையிலேருந்து எல்லாம் போயிருச்சு. என்னடி அதுக்குள்ள பசி ஆயிடுச்சா? திங்கறக்கு வந்துட்டா? என்ன குழம்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கற? நேத்தெல்லாம் வரவே இல்ல பொழுதாகியும். இன்னைக்கு என்ன? கிளவி வந்துருச்சா? ஆமாம் அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறீங்க பாரு. நான் அப்படியே விதவிதமாக ருசி பார்த்து சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு வச்சிருக்கிறீங்களே. எனக்கு பிடிச்ச மாதிரி எப்போவாது செய்கிறீங்களா? எனக்கு பிடிச்சது செய்யணும்னா நான் 10 வாட்டி கேட்கணும். அப்போ கூட செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்பப்போ உடனே உங்கள் மகனுக்கு பிடிச்சாலும் சரி உங்கள் வேற கேட்டாலும் சரி உங்களுக்குனாலும் சரி எல்லாத்தையும் உடனே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு செய்கிறது இல்லை. நான் அப்படி என்னத்தை கேட்டுட்டேன்? ஏதோ டெய்லி கொஞ்சம் கறி மீன் ஏதோ செஞ்சால் தானே ஆகும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சாம்பார் பருப்பு புளிக்குழம்பு ஏதோ காய் கீயின்ட்டு என்னத்தை போய் சாப்பிட்றது? என்னமா வீணாக போகுமே நம்ம சாப்பிடலனா ஏதோ நம்ம மற்ற கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறாங்களேன்னு சொல்லி ஏதோ கடமைக்காக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆக்கி திங்கிற மாதிரி இருந்தால் நான் எதுக்கு உங்கள் சோத்தையெல்லாம் தின்னுட்டு இருக்கிறேன்? இந்த மாதிரி எல்லாம் ஆக்க தெரிஞ்சா நான் டெய்லி விதவிதமாக கறியில் இன்னைக்கு என்ன டிஷ்ஷு செய்யலாம் நாளைக்கு என்ன டிஷ்ஷு செய்யலான்னு யோசிச்சு நல்லா செய்வேன். உங்களை மாதிரி இதே மாதிரி பருப்பு காயை போட்டு சாவடிக்க மாட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டில் சமைக்க தெரிஞ்சா நானும் இந்த மாதிரி நல்லா கறி மீனில் நல்ல விதவிதமாக செய்வேன்னு சொல்ல வந்தா. அதுக்கு எதுக்கு கோச்சுக்கிறீங்க? நீங்கள் எது செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் என்ன? இந்த குழம்பு காய் அமிர்தமாக இருக்குது. பத்தாதுக்கு என்னமோ வேறு செஞ்சுருக்கிறீங்க. ஒன்றும் இல்லையா? ஆம்லேட் கூட இல்லை. சரி என்ன பண்ணுறது? அதை 2 3 காய் வச்சுருக்கிறீங்க. அது போதும். எப்படியெல்லாம் மாற்றி பேசுகிறா பாரு. சரி
என்ன சொல்றீங்க? ஆட்டக்கான மாட்டக்கான கணக்குட்டி காணங்கிறீங்க, இப்போ கோழியுமா வந்துருச்சு? ஏன் கோழி கூட காணுமா? கோழியெல்லாம் யாரு காணாம போகும்? அப்படி பிடிக்கும்னா நான்லாம் பிடிப்பேன். நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. அட ஆமாடி, சுப்பு வீட்டுக்கு தான் அப்படியே போயிருந்தேன். வீட்லயே 4 கோழி காணுமாமா. என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது இப்படியே விட்டா நல்லா இருக்காது. கோழி காணானா கிளவி ஒரு கோழி அடிச்சு குழம்பு வைக்கிற கூட கொடுக்க மாட்டேங்குது நமக்கு. கோழி தொலைச்சிட்டு இருக்குது பாரு. ஐயோ, என்னதான் பண்றது? சரி சரி அத்தா, இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். ஏன் எங்க போற? போறப்பவே எங்க போறேன்னு கேளுங்க, விளங்கிரும். அப்படியே கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறேன். போய் கையெழுத்து போடுறது நின்று போகுது நான் கேட்டது. சும்மா இருக்கிறத கிளவி எவ்வளோ டேமேஜ் பண்ணி பேசுது பாரு. அது இல்லாத அதை விட பெரிய வேலை இருக்குது. இதெல்லாம் தொலைஞ்சு போச்சு இல்லை, இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்ல. யாருமே இந்த மாதிரி பாருங்க பொறுப்பே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்குதான் நான் மூட்டையெல்லாம் ஆம்பளைங்கன்னு இருக்கிறாங்கன்னே தெரியல. சரி, அதான் நானே களத்தில் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நைட்டெல்லாம் லேட் ஆயிடுச்சுன்னு என்னை தேடிட்டு இருக்காதீங்க. நான் எப்போவே இங்கே தான் இருப்பேன். எங்கேயாச்சும் போயிருப்பேன், பிஸியாக இருப்பேன்னு நினச்சிக்கோங்க. சும்மா அம்மாவும் மகனும் சேர்ந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காதீங்க காணான்னு. அதுக்குதான் சொல்லிட்டே போகிறேன். என்ன தின்னுட்டு வரேன்ட்டு போனா இன்னும் காணுங்களா? போனாச்சு பண்ணி பார்க்கலாமா? இப்பதாண்டி போனாச்சு பண்ணி பார்க்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? என்னடி பண்ணுறது? சாப்பிட்டுட்டு வர வேண்டாமா? பத்தாதுக்கு எங்கள் அத்தை வேறு வந்துட்டாங்க. அப்புறம் அந்த கிளவி செய்யட்டு நீ அனுப்புமா? அது இதையும் பேசிட்டு அதையும் சமாளிச்சுட்டு வரக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இப்போ என்ன? நம்ம பார்த்து செய்கிற வேலை தானே, பார்த்துக்கலாம் விடு. ஏய், பத்தாதுக்கு இது சுப்பாய் வீட்டு கிளவியோடது கோழி 4-5 காணுமா மாடி. என்னடி சின்ன பிள்ளை சொல்ற, கோழி காணுமா? ஏண்டி நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு கோழி அடிச்சு கொண்டு போய் ஆத்தோர வச்சு சாப்பிடலாண்டி தந்தூரி பண்ணி. நீ கேட்டையா? நீ பாவ சுப்பாயத்தான்னு சொன்னேன். இப்போ வேற 4-5 கோழி காணும்னு சொல்கிறேன். பேசாம அன்னைக்கு நம்ம ஒன்று எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம்ல. எது சொன்னாலும் கேட்கறதே இல்லை சின்ன பிள்ளை. நீ ஏண்டி நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னடி பேசிட்டு இருக்கிற? இப்போ கோழியை தந்தூரி பண்ணி சாப்பிட்றது முக்கியமா? அதுவே பாவம்டி. அந்த கிளவி அதை கோழியை வளர்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்குது. அதுக்கிட்ட போய் ஆட்டை போடலான்னு சொல்றா. பாவம் இப்போ பார் காணாம வேற போயிடுச்சாமா. போடி திங்கிறதுல எல்லாம் பாவம் மொழியை பார்த்துட்டு வயிற்றுக்கு தானே சாப்பிட்றோம். அதுக்கு என்னத்தை போய் பாவம் பார்த்துட்டு? கோழி அடிச்சோமா, குழம்பு வச்சோமா, தந்தூரி பண்ணோமான்னு சாப்பிட்றத விட்டுட்டு பாவம் பார்த்துட்டு இருக்கிற பாவம் கோழிக்கெல்லாம். அடியே கிறுக்கி, நான் ஒன்றும் கோழிக்கு பாவம் பார்க்கலடி. இப்போ கூட எங்கள் அத்தை கிட்ட ஏதாவது கறி கிரி சமைச்சு திருக்கலாம்னு கேட்டுட்டு தான் வந்தேன். நான் சொன்னது சுப்பாயாத்தா வழி லூசு. ஓஹோ, அதுக்கா? சரி, இப்போ என்ன தின்னுட்டு வந்துட்டீங்களா? அடுத்த பிளான் என்ன சொல்லு? தின்னுட்டு வந்துட்டேன். அடுத்த பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூங்கினாதான் பிளான் பண்ண முடியும். என்ன பண்ணுறது? இங்கே பேசாம மார்க்கெட்டியே தூங்கலாமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா? அப்போ தான் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும். ஐயே, இங்க படுத்து தூங்கி இருக்கிறத பார்த்தா இவன் இங்கே தான் போயிருக்கிறான் சீத்தக்கா வீட்டுக்கு. திருப்பி வீட்டுக்கு போறப்ப இந்த வழியில தான் வருவாங்க. ஏண்டி உங்களை நம்பி தேட சொன்னா நீங்க இங்க வந்து படுத்துட்டு கிடக்குறீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்களே. உங்களோட சேர்ந்து நானும் மேய்ச்சி வாங்கிட்டு போனேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, அப்போ வா, நம்ம எங்கள் அண்ணிக்கிட்டேயே போகலாம். சீதாக்கா வீட்டில் தான் இருக்கிறேன், நாங்கள் அங்கேயே போகலாம் வா. அங்க இருக்குடி, அவங்களே சரி அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் ஏதோ தேடி பாருங்க. நாங்க இப்போ நம்ம அங்க போனா என்ன தேட போகலையே, இங்க வந்துட்டீங்கன்னு கேட்பாங்களா? அதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டி. அந்த பிளான் படி பண்ணோம்னு கரெக்டாக இருக்கோ என்னங்கிறது அங்கே வந்து சொல்கிறவா போகலாம். என்ன பிளான் பண்ணிட்டியா? எப்படி பிளான் பண்ண? இப்போதான் ஒரு பிளான் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். உன்ற பிளான் என்ன? இந்த இப்போ போய் தின்னுட்டு வந்தியே அந்த மாதிரி ஒரு பிளானா? குசும்பு தாண்டி, அதெல்லாம் ஒன்றுமில்ல. நான் நிஜமாவே பிளான் பண்ணியிருக்கிறேன். வா, அங்கே போய் சொல்கிறவா. அது என்ன நீங்க சொல்லேண்டி? வாடி வாடி, அங்கே போய் சொல்கிறவா. சரி வா. என்னமோ என்ன பிளானோ என்னமோ எனக்கு போட்டு உடப்பி வைக்க போறாளோ பிளான்னு சொல்லி. சரி வா, என்ன பண்றது? எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. நீ ஏதாச்சும் ஏதோ உருப்படியே ஒரு பிளான் பண்ணியிருக்கிறியான்னு பார்க்கலாம் வா.